அத்தியாயம் 89. நள்ளிரவில் பேய் சிரிப்பு. போன அத்தியாயத்துல சோழ நாடு எவ்ளோ அபாயகரமான நிலைமையில இருக்குன்றத அல்லிக்கு விளக்குற பிரம்மானந்தர், புகாருக்கு புதுசா வந்திருக்கிற மரக்கலங்களோட தலைவனை பத்தி தெரிஞ்சுக்க அல்லிய புகாருக்கு அனுப்ப அவளை ஆயத்தப்படுத்துறத பார்த்தோம். அதை தொடர்ந்து நடுநிசில தொடுவானத்துக்கு பக்கத்துல தெரிஞ்ச அந்த 4 விளக்குகளும் வேகமா கலங்கரை விளக்கத்தை நோக்கி நகர்றத பார்த்துக்கிட்டே இருந்த அல்லி அந்த 4 விளக்குகளும் பெரிய மரக்கலங்கள்ன்றத புரிஞ்சுகிட்டா. ஆனா அந்த மரக்கலங்கள் இப்படி ரகசியமா இரவு நேரத்துல வரதுக்கான அவசியத்தை புரிஞ்சிக்க முடியாம பிரம்மானந்தரை பார்த்து ஏதோ கேட்க வாயெடுத்தா. ஆனா அவளை பேச விடாம கைய அழுத்தி மௌனமா இருக்கும்படி சைகை செஞ்ச அடிகள், இன்னும் கொஞ்சம் நிதானி மகளே, நாடகம் இத்துடன் முடியவில்லைன்னு சொல்லிட்டு தொடுவானத்தை கண் கொட்டாம பார்த்துக்கிட்டே இருந்தார். அல்லியும் எதுவும் பேசாம அவர் பார்த்த திசையையே அவளும் பார்த்து நின்னுகிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துல இன்னும் 2 விளக்குகள் கொஞ்சம் தள்ளி இன்னொரு திசையில தோன்றிச்சு. கிழக்குல தோன்றி கலங்கரை விளக்கத்தை நோக்கி வந்துகிட்டு இருந்த 4 விளக்குகளையும் அதுக்கு குறுக்க வர மாதிரி தென்கிழக்குல தோன்றி வேகமா குறுக்க நகர்ந்துகிட்டு இருந்த 2 புது விளக்குகளையும் பார்த்த அல்லி, இந்த 2 மரக்கலங்கள் அவற்றை குறுக்கிட வருகின்றனவான்னு பிரம்மானந்தரை பார்த்து கேட்டா. இல்லை, அந்த 4 சேர வருகின்றனன்னு பதில் சொன்னார் பிரம்மானந்தர். 6ம் ஒரே நாட்டின் மரக்கலங்களான்னு கேட்டா அல்லி. தெரியாது அல்லி, அந்த மரக்கலங்களை பற்றி திடமான தகவல் எதுவும் தெரியாது. கடலோடிகளான பரதவர்கள் சொன்ன சில தகவல்களிலிருந்து இந்த மரக்கலங்களில் சில யவனருடையதென்றும் சில பெருஞ்சேரலாதனுடையதென்றும் தெரிகிறது. தவிர மரக்கலங்கள் மொத்தம் 6க்கு மேற்பட்டும் இருக்கின்றனன்னு சொன்னார் பிரம்மானந்தர். அதை மட்டும் எப்படி அறிந்தீர்கள்னு கேட்டா அல்லி. இவை வரும்போதெல்லாம் பார்க்கிறேன். சில சமயம் 6 மரக்கலங்கள் வருகின்றன, சில சமயம் 8 மரக்கலங்களை கூட கண்டிருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு சமயத்திலும் மரக்கலங்கள் சேர்ந்து வருவது கிடையாது, எப்பொழுதும் பிரிந்தே வருகின்றன, அதுவும் எதிர் திசைகளிலிருந்து சொன்னார் பிரம்மானந்தர். பிரதிதினம் இப்படி இரவில் வருகின்றனவான்னு கேட்டா அல்லி. இல்லை, தினம் வருவதில்லை. சில சமயங்களில் 4 நாட்களுக்கு ஒரு முறை வரும், சில சமயங்களில் 5 நாட்களுக்கு ஒரு முறை வரும்னு சொன்னார் பிரம்மானந்தர். ஏன் பிரிந்து வருகின்றனன்னு கேட்டா அல்லி. காரணம் தெரியவில்லை. ஆனால் யவனர் மரக்கலங்களின் தளமும் சேரன் மரக்கலங்களின் தளமும் வெவ்வேறு இடங்களில் இருக்க வேண்டும். யவனர் மரக்கலங்கள் புறப்பட்ட சிறிது நேரத்திற்கு பின் சேரன் மரக்கலங்கள் புறப்பட்டிருக்க வேண்டும் என்று ஊகிக்கிறேன்னு சொன்னார் பிரம்மானந்தர். இருக்கலாம், ஆனால் ஒற்றர்களை அனுப்பி அந்த கடற்படை தளங்களை கண்டுபிடிப்பதுதானேன்னு கேட்டா அல்லி. பிரம்மானந்தர் கவலையா பெருமூச்சு விட்டுட்டு, அதற்கும் முயன்றேன் அல்லி. முயன்றேன் என்ன, முயன்றும் வருகிறேன். இப்பொழுது கூட பரதவல்லாளனையும் குமரன் சென்னியையும் இன்னும் பலரையும் அதற்காகவே அனுப்பியிருக்கிறேன். புகாரிலிருந்து பாண்டி நாட்டு கொற்கை வரை கடற்கரையை சல்லடை போட்டு சலித்து விட்டேன். ஆனால் மரக்கலங்கள் தங்கும் சுவடு கூட தெரியவில்லை. இந்த மாய மரக்கலங்கள் எங்கே தங்கியிருக்கின்றன, எங்கிருந்து வருகின்றன? 4-5 நாட்களுக்கு ஒரு முறை ஏன் புகாரை நோக்கி வருகின்றன? யவனர் கப்பல்களாயிருந்தால் யவனர் ஆதிக்கத்தில் இருக்கும் பூம்புகாரிலேயே வந்து நங்கூரம் பாய்ச்ச என்ன தடை? இந்த கேள்விகளை பலமுறை என்னை நானே கேட்டுக்கொண்டேன். ஆனால் விடை இன்று வரை கிடைக்கவில்லைன்னு சொன்னார். மிகவும் விசித்திரமாகத்தான் இருக்கிறது அடிகளேன்னு சொன்னா அல்லி. பிரம்மானந்தர் ஒரு குழந்தைய தடவி கொடுக்கிற மாதிரி தன்னோட இடது கையால அல்லியோட தலைய தடவி கொடுத்து, குழந்தாய், இந்த கேள்விகளுக்கு விடைகளை நீதான் கண்டுபிடிக்க வேண்டும். அதற்காகத்தான் உன்னை வரவழைத்தேன். நீ நாங்கூர்வேல் மகளானது எனக்கு தெரியும். இன்றைய அல்லி நாளைய சோழமாதேவி என்பதையும் நான் அறிவேன். மன்னர் உன் மீது உயிர் வைத்திருக்கிறார் என்பதும் எனக்கு தெரியாததல்ல. ஆனால் இந்த அபாய பணிக்கு நம்பி வேறு யாரையும் என்னால் ஏவ முடியவில்லை. இளஞ்செழியனிடம் சேவகம் புரிவதை புனிதப் பணியாக கருதி இருந்த நமது யவனர் பிரிவு யாரோ 2 தலைவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொன்னதும் வானகரையிலிருந்து போய்விட்டதை அறிந்த பின் இங்குள்ள யாரையுமே நம்ப என்னால் முடியவில்லை. அவர்கள் போனது இன்னும் எனக்கு பேராச்சரியமாக இருக்கிறது. நீ ஏதோ சொல்லப்போன அடிகளை தடுத்து, ராணியின் பெயரால் அன்னப்பறவை ஆபரணத்தின் ஆணையால் யவனர்கள் அழைக்கப்பட்டதாக சொன்னார்களேன்னு சொன்னா அல்லி. அதை கேட்டு தலையசைச்ச பிரம்மானந்தர், ராணி புகாரின் மண்ணில் புரண்டு மாதங்கள் 8 ஆகின்றன. அவள் அன்னப்பறவை ஆபரணத்தையும் அவள் அந்தஸ்தையும் இங்குள்ள யவனர்கள் இத்தனை மாதங்களாக அறிந்துதானே இருந்தார்கள். அப்படி இத்தனை மாதங்களாக டைபீரியஸின் ஆணைகளை புறக்கணித்து இளஞ்செழியன் படையை விட்டு அகலாத யவனர்களுக்கு இந்த மனமாற்றமும் ராணியிடம் பக்தியும் திடீரென ஏற்பட காரணம் என்னன்னு கேட்டார். அந்த கேள்விகளுக்கு அல்லியால எந்த பதிலையும் சொல்ல முடியல. திரும்ப பேச ஆரம்பிச்ச பிரம்மானந்தர்,
காரணம் ஏதும் புரியவில்லை அல்லி. நான் சற்று முன்பு எழுப்பிய கேள்விகள் கேள்விகளாகவே நிற்கின்றனவே ஒழிய விளக்கமோ விடையோ கிடைக்கவில்லை. இந்த மரக்கலங்கள் புகாரை காத்து நிற்கின்றன. டைபீரியஸுக்கு உதவுவதே இவற்றின் தொழில். அதுவரை நிச்சயம். இல்லாவிடில் புகாரை அவை அணுகுவதும் சாத்தியமில்லை. இதோ இப்படி திரும்பிப்பார்னு சொன்னார். பிரம்மானந்தர் காட்டின பக்கமா திரும்பினா அல்லி. கலங்கரை விளக்கம் அணைஞ்சு இருந்தது. ஆனா இந்திர விழா மாளிகை மேல இருந்த 2 தூண்களோட முகப்புல 2 சின்ன விளக்குகள் எரிஞ்சுகிட்டு இருந்தது. அத பார்த்து இவை ஏன் ஏற்றப்பட்டனன்னு வியப்பா கேட்டா அல்லி. அந்த மரக்கலங்கள் கரையை நோக்கி நகரலாம் என்பதற்கு அடையாளம் இதுன்னு சொன்னார் அடிகள். கலங்கரை விளக்கத்தை அணைப்பான் ஏன்னு கேட்டா அல்லி. கலங்கரை விளக்கம் பொதுவாக எல்லா மரக்கலங்களுக்கும் வழிகாட்டி. அதை அணைத்து இந்த 2 ஸ்தூபிகளின் விளக்குகளையும் ஏற்றுவது யவனர் போர்க்களங்கள் வரலாம் என்பதை வலியுறுத்துவதற்கு சொன்னார் பிரம்மானந்தர். அல்லிக்கு அந்த மரக்கலங்களோட வருகையும் டைபீரியஸோட ஆதிக்கத்துல இருக்கிற புகாருக்கு யவனர்கள் அவங்களோட கப்பல்களை திருட்டுத்தனமா வரவழைக்கிறதும் அதுக்காக அடையாளங்களை மாத்தி காட்டுறதும் வேடிக்கையாவும் மர்மமாவும் இருந்தது. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் என்னன்றது மட்டும் பிரம்மானந்தர மாதிரியே அவளுக்கும் தெரியல. 2 காரணங்களை மட்டும் திட்டமா சொன்னார் பிரம்மானந்தர். இவையெல்லாம் போர் மூல அறிகுறிகள் அல்லி. போர் மூல நாளும் அதிகமில்லை என்று நினைக்கிறேன். போர் நிலத்தில் மட்டுமல்ல, நீரிலும் நடக்கும். சோழ நாடு இருப்பதா அல்லது அழிவதா என்பது வெகு சீக்கிரம் நிர்ணயிக்கப்படும். அந்த நிர்ணய பணியில் அரச பக்தியும் தேசபக்தியும் உள்ளவர்கள் தங்கள் பணிகளை செய்ய வேண்டிய காலம் வந்துவிட்டது. அவசியம் வருமானால் இந்த காவி உடையுடன் கத்தியை பிடித்து மாற்றாற்பலர் குருதியை என் தாய் நிலத்தில் பாய்ச்சி விட்டுத்தான் நான் இறப்பேன். அதற்கு பூர்வாங்க பணிகளை செய்யத்தான் உன்னை வரவழைத்தேன். இந்த பணியில் உன் உயிர் போகலாம், நீ அவமானப்படுத்தப்பட்டாலும் படலாம். என்ன நடக்குமோ, அந்த மரக்கலங்களில் யார் இருக்கிறார்களோ, தலைவன் கொடியவனா நல்லவனா எதுவும் எனக்கு தெரியாது. கண்ணை மூடிக்கொண்டு உன்னை அனுப்புகிறேன். மனதில் பெரும் சோகத்துடனேயே உன்னை போக சொல்கிறேன். நாட்டின் கதி அதோகதி ஆகும் நிலையில் நம் கதியை பற்றி நினைக்க அவகாசமில்லை அல்லி. நீ போகத்தான் வேண்டும் சொன்னார் பிரம்மானந்தர். அதை தொடர்ந்து கொஞ்ச நேரத்துக்கு பிரம்மானந்தரும் அல்லியும் எதுவுமே பேசல. பிரம்மானந்தர் சொன்னதெல்லாம் அல்லியோட மென்மையான மனச வைரத்த மாதிரி உறுதியா மாத்திச்சு. என்ன நடந்தாலும் நடக்கட்டும், அந்த மரக்கலங்களின் மர்மத்தை கண்டுபிடிக்கிறேன்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டா அல்லி. அல்லி எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்த பிரம்மானந்தர், என்ன யோசனை செய்கிறாய் அல்லின்னு கேட்டார். அந்த மரக்கலங்களை அணுகுவது எப்படி, அணுகிய பின் நடந்து கொள்வது எப்படி என்பதை பற்றி யோசிக்கிறேன்னு சொன்னா அல்லி. அவற்றையெல்லாம் நான் யோசித்து விட்டேன், ஏற்பாடுகளையும் செய்து விட்டேன்னு சொன்னார் பிரம்மானந்தர். என்ன ஏற்பாடு பிரம்மானந்தரேன்னு கேட்டா அல்லி. பிரம்மானந்தர் எதிரில இருந்த கடல்ல சில இடங்களை காட்டி உறுதியும் விவேகமும் கலந்த குரல்ல ரொம்ப எச்சரிக்கையா தன்னோட திட்டத்தை சொன்னார். கவனமாக கேட்டுக்கொள். நான் சொல்வதிலிருந்து சிறிது மாறுபட்டாலும் உன் உயிர் உன்னுடையதல்ல, பிறகு நாடும் நம்முடையதல்லன்னு ஆரம்பிச்ச பிரம்மானந்தர் புகாரோட சங்கமத்துறைக்கு பக்கத்துல இருந்த ஒரு இடத்தை சுட்டிக்காட்டி, அந்த இடத்தை பார்த்தாயான்னு கேட்டார். பார்த்தேன். அது முதலில் ராணி மயக்கமுற்று ஒதுக்கப்பட்ட இடம்னு சொன்னா அல்லி. ஆம், அதற்கு நேரில் சற்று தூரத்திற்கு அப்பால் அந்த 4 மரக்கலங்களும் நங்கூரம் பாய்ச்சி நிற்கும். புதிதாக வந்து சேர்ந்து கொண்ட 2 மரக்கலங்களும் சங்கமத்துறைக்கு தெற்கு புறத்தில், அதாவது வானகரையில் இருந்து சிறிது தூரத்தில் நிற்கும் சொன்னார் பிரம்மானந்தர். சரி, இடையே காவிரி கடலுடன் கலக்கும் பெரும் புனல்னு சொன்னா அல்லி. ஆமாம் அல்லி, குறுக்கே கடலுக்குள் பாயும் காவிரியின் புனல் வேகம் வாய்ந்ததுன்னு சொன்னார் பிரம்மானந்தர். அதன் குறுக்கே சாதாரண படகுகள் செல்வது அபாயம்னு சொன்னா அல்லி. நன்று, அதுதான் விஷயம் அல்லி. ஆகவே அதற்கு வேறு யுக்தி செய்திருக்கிறேன். வானகரை குன்றின் தென்புறத்தில், அதாவது அந்த 2 மரக்கலங்களையும் தள்ளி வெகு தூரத்தில் படகு ஒன்று தயாரா இருக்கிறதுன்னு சொல்லி அல்லி என்ன செய்யணும்ன்றத விளக்க வந்த பிரம்மானந்தரை தடுத்து, சொல்லுங்கள், அந்த படகில் நான் செல்ல வேண்டும். அந்த படகில் ஏறி நேராக கடலில் கிழக்கு திசையில் சிறிது தூரம் சென்று பிறகு வடக்காக திரும்பினால் காவிரியின் புனல் வேகம் குறைந்திருக்கும். அங்கு கடலின் குறுக்கே சென்றால் சங்கமத்துறைக்கு, அதாவது ராணி கிடந்த இடத்துக்கு எதிரில் வடப்புறத்தில் அந்த 4 மரக்கலங்களுக்கு பின்னால் என் படகு வர முடியும்னு சொன்னா அல்லி. ஆமாம் அல்லி, அதேதான்னு சொன்னார் பிரம்மானந்தர். ஆனால் எனக்கு படகு ஓட்டத் தெரியாதேன்னு சொன்னா அல்லி. தெரிய வேண்டியதில்லை அல்லி, தெரிந்தாலும் பயனில்லைன்னு சொன்னார் பிரம்மானந்தர். ஏன்னு எதுவும் புரியாம கேட்டா அல்லி. நீ சுதந்திரமாக படகில் செல்லப் போவதில்லைன்னு சொன்னார் பிரம்மானந்தர். பின் எப்படி செல்வேன்னு கேட்டா அல்லி.
உன்னை புகாரில் டைபீரியஸிடம் ஒப்படைக்க இரு யவன வீரர்கள் அழைத்து செல்கிறார்கள். அவர்களில் ஒருவன் நீரில் விழுந்து விடுகிறான். இன்னொருவனை நீ கட்டையால் அடித்து விடுகிறாய். அவன் படகில் இரத்தக் காயத்துடன் உன் பக்கத்தில் கிடப்பான். உன் பக்கத்தில் அவனை அடித்த கட்டை இருக்கும். அவனும் உன்னை மண்டையில் அடித்து விடுவதால் நீயும் மயக்கமாய் இருக்கிறாய். உங்கள் இருவரையும் சுமந்த படகு மெல்ல மெல்ல அந்த 4 மரக்கலங்களையும் அணுகும். மரக்கல மாலுமிகள் உங்களை கண்டெடுத்து தலைவனிடம் சேர்ப்பிப்பார்கள்னு சொல்லி ஒரு சின்ன பெண்ணை இவ்ளோ அவதிக்குள்ளாக்குறோமேன்ற வெறுப்புல தன்னோட பேச்சை நிறுத்திக்கிட்டார் பிரம்மானந்தர். பிரம்மானந்தரோட திட்டத்தை நல்லா புரிஞ்சுகிட்டா அல்லி. தான் செஞ்சதா சொல்லப்பட வேண்டிய குற்றம், தன்னை படகுல அனுப்பினதுக்கான காரணம்னு எல்லாத்துக்கும் பொய்யதான் சொல்லணும்னு புரிஞ்சுகிட்டா அல்லி. தன்னை பரதவருடைய போட்டுக்க சொன்னதுக்கான காரணமும் புரிஞ்சுது அல்லிக்கு. டைபீரியஸ் கூட சேராம வானகரையில மிச்சம் இருந்த யவனர்கள்ல யாரையாவது தான் இந்த வேவத் தொழிலுக்கு பிரம்மானந்தர் பயன்படுத்த முயற்சிக்கிறாருன்றத புரிஞ்சுகிட்டா அல்லி. அந்த யவனர்களை பயன்படுத்தினா ஏற்படக்கூடிய அபாயத்தையும் நல்லா உணர்ந்திருந்தா. இருந்தாலும் துணிச்சலா தன்னோட காரியத்துல இறங்கினா அல்லி. 3ஆம் ஜாமம் முடிகிற நேரத்துல பிரம்மானந்தர் அல்லியையும் ஒரு யவன வீரனையும் வானகரை குன்றோட தென்புற கடற்கரைக்கு கூட்டிட்டு போய் படகுத்துறைய அடைஞ்சதும், பார்த்தாயா அல்லி, இந்த குன்றின் விசேஷம் இதுதான். அதன் தென்கரை வளைவில் நின்றால் வடப்புறத்தில் இருக்கும் பெரும் புகாரே கண்ணுக்கு தெரியாது. பல சௌகரியங்களை முன்னிட்டே இளஞ்செழியன் இங்கு தனது படைத்தளத்தை நிறுவினான். அவன் மட்டும் இப்பொழுது இருந்தால் சொல்லி பெருமூச்சு விட்டுட்டு திரும்ப தன்னை திடப்படுத்திக்கிட்டு, அல்லி, இதோ படகு, ஏறிக்கொள். அதோ இருக்கிறது அதில் ஒரு பெரும் கட்டை, அதை உபயோகித்துக்கொள் சொன்ன பிரம்மானந்தர் பக்கத்துல உயரமா நின்னுகிட்டு இருந்த யவன வீரனை நோக்கி, வீரனே, இளஞ்செழியன் பெயரால் ஆணையிடுகிறேன், உன் கடமையை செய், மற்றவர்களைப் போல் துரோகம் செய்யாதே சொல்லிட்டு அவங்கள படகுல ஏறி புறப்பட சொன்னார். இன்னொரு வீரன் எங்கேன்னு கேட்டா அல்லி. அவன் நீரில் விழுந்து விட்டதாக சொன்னால் போதும். படகில் உனக்கும் 2 யவன வீரர்களுக்கும் சண்டை ஏற்படும் போது ஒருவன் நிலை தவறி கடலில் விழுவது சகஜம்னு சொன்னார் பிரம்மானந்தர். அவர் சொன்னத அல்லி புரிஞ்சுகிட்டா. அதுக்கு மேல எதுவும் பேசாம, வருகிறேன் அடிகளேன்னு உறுதியா சொன்னா அல்லி. பிரம்மானந்தரால பேச முடியல. துக்கம் அவர் தொண்டையை அடைச்சது. படகு நகர்ந்ததும் முதுக கடல் புறமா திருப்பி நின்னுகிட்டார் பிரம்மானந்தர். படகு அந்த யவன வீரன் தள்ள அதுல நின்னுகிட்டே போன அல்லி அவ்ளோ இருட்டுலையும் கடற்கரையில நின்னுகிட்டு இருந்த பிரம்மானந்தரோட உடல் குலுங்குறத பார்த்து அவர் குலுங்கி குலுங்கி அழறாருன்றத புரிஞ்சுக்கிட்டு நெகிழ்ந்து போனா. படகு மெதுவா கடல்ல கீழ் திசைய நோக்கி போச்சு. அதுல விளக்கு எதுவும் இல்லாததாலையும் தங்களை சுத்தி இருட்டா இருந்ததாலையும் யவன வீரனும் அல்லியும் ஒருத்தர் அறகுறையாதான் பாத்துக்கிட்டாங்க. அப்படி பாத்துக்கிட்டே பேசின அல்லி, வீரனே, உன் கத்தியால் சிறிது உன் தலைப்புறத்தை வலது பக்கத்தில் கிழித்து இரத்தத்தை வெளியிடு. நான் என் தலையில் இடதுபுறத்தின் சருமத்தில் லேசாக குத்திக் கொள்கிறேன். அப்படி வெளிவரும் இரத்தத்தை என் கட்டையால் இருவரும் பரவலாக தலையில் துடைத்து விடுவோம். உன் வாளின் அடிப்புறத்தை அந்த இரத்தத்தில் சிறிது உருட்டிக்கொள். இருவரும் பிறகு தனித்தனியாக மாறி படுத்து விடுவோம். நான் உன்னை கட்டையாலும் நீ என்னை வாட்பிடியாலும் அடித்ததாக எதிரிகள் அர்த்தம் செய்து கொள்வார்கள்னு சொன்னான். சரின்றதுக்கு அடையாளமா தலைய அசைச்ச அந்த வீரன் துடுப்புகளை வேகமா துழாவினான். சுமார் 1/4 ஜாமம் முடிஞ்சதும் காவிரி கடல்ல பாயிர பெரிய புனலை கடந்து புகாரோட வடக்குல படகு திரும்பிச்சு. அத பார்த்ததும் அல்லி சீக்கிரமா தன்னோட மடியில இருந்த குருவாலை எடுத்து தலையில இடது புறத்துல லேசா குத்திக்கிட்டு யவன வீரன் கிட்டையும் கத்திய நீட்டினான். அவனும் அதே மாதிரி கொஞ்சம் ரத்தத்தை வரவழைச்சுக்கிட்டதும் அல்லி கட்டையாலையும் வீரன் வாளோட பிடியாலையும் ரத்தத்தை பரவலா தேய்ச்சி விட்டுக்கிட்டாங்க. சரி, சற்று தள்ளிப்படு. அதோ மரக்கலங்களை சிறிது நேரத்தில் அணுகிவிடுவோம். கரைக்கு செல்லும் அலைகள் படகை வெறு துரிதமாக உத்திச் செல்லும் சொல்லிட்டு படகோட ஒரு மூலையில அடிபட்டு விழுந்த மாதிரி படுத்துக்கிட்டா அல்லி. யவன வீரன் இன்னொரு மூலையில படுத்துக்கிட்டான். படகு மரக்கலங்களை நெருங்கிடுச்சுன்றத தன் பக்கத்துல கேட்ட மாலுமிகளோட கூச்சல் சத்தத்தை வச்சும் மரக்கலங்கள் மேல ஏற்பட்ட நடமாடுற ஒலிகளை வச்சும் புரிஞ்சுகிட்டா அல்லி. அதோ ஒரு படகுன்னு சில சத்தங்களும், விளக்கு எங்கே, இப்படி காட்டு அப்படி காட்டுன்னு சில சத்தங்களும், கொக்கியை விட்டெறிந்து படகை இழுன்னு சில சத்தங்களும் கேட்டது. கொஞ்ச நேரத்துல கொக்கி எரியப்பட்டு அது படகுல மாட்டிக்கிட்டதையும் படகு சரசரன்னு ஒரு மரக்கலத்தை நோக்கி இழுக்கப்படுறதையும் உணர்ந்த அல்லியோட இதயம் படபடன்னு வேகமா அடிச்சுக்கிட்டு இருந்தது. அடுத்த சில வினாடிகள்ல அல்லிய 2 பேர் தூக்கி மரக்கலத்தோட பெரிய தளத்துல படுக்க வச்சாங்க. யவன வீரனையும் தளத்துல படுக்க வச்சிருக்கணும்னு ஊகிச்சா அல்லி. இன்னும் படகில் யாராவது இருக்கிறார்களா, பொருட்கள் ஏதாவது இருக்கின்றனவா பார்னு ஒரு அதிகாரமான குரல் கேட்டது. அடுத்த வினாடி
படகுல மாலுமிகள் குதிக்கிற சத்தமும் திரும்ப ஏறுற சத்தமும் கேட்டது அல்லிக்கு. அடுத்த சில வினாடிகள் தங்கள சுத்தி நிசப்தமா இருந்தது. திடீர்னு சத்தமா ஒரு பேய் சிரிப்பு கேட்டது அல்லிக்கு. இந்த ஒற்றர்கள் இருவரையும் என் அறையில் கொண்டு தள்ளுங்கள்னு ஒரு கடுமையான உத்தரவும் கேட்டது. அல்லிய சிறைப்பிடிச்சது யார்? அல்லியோட கதி என்ன ஆகப் போகுதுன்றத அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம்.